அன்பான இறைமக்களே, உங்கள் அனைவரையும் நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். சாலமோன் ஆரம்ப காலத்தில் ஞானமுள்ள அரசனாக இருந்தான். பிறகு அவன் பல தேசத்து பெண்களை மணந்து கொண்டதால் அவர்களுடைய விக்கிரகங்களை இவனும் வழிபட்டான். இவ்வாறு ஆண்டவருடைய கண்களுக்கு தீயதனப்பட்டதை செய்தான். அதனால் ஆண்டவர் சாலமோனிடமிருந்து அரசை எடுத்து விடுவதாக கூறினார். ஆனாலும் முழுமையாக எடுக்காமல் ஒரு குலம் மட்டும் சாலமோனுடைய மகனுக்கு கொடுக்கப்படும். இறைவாக்கினர் அகியா வழியாக இதை ஆண்டவர் வெளிப்படுத்தினார். இறைவாக்கினர் அகியா தனது புதிய சால்வையை 12 துண்டுகளாக கிழிக்கிறார். இது இஸ்ரேலின் 12 குலங்களை குறிக்கிறது. அதிலிருந்து 10 துண்டுகளை யெரொபெயாமிடம் கொடுத்தார். இதிலிருந்து 10 குலங்களை யெரொபெயாம் ஆட்சி செய்வான் என்பதை ஆண்டவர் அறிவித்தார். இவ்வாறு நம்முடைய ஆண்டவர் தவறுகளை புறக்கணிக்க மாட்டார் என்றும் அவர் தமது உடன்படிக்கையை ஒரு நாளும் மறக்க மாட்டார் என்பதையும் நாம் அறிந்து கொள்கிறோம். ஒருவருடைய விசுவாசம் அந்த தலைமுறையை ஆசீர்வதிக்கிறது என்பதை நாம் அறிந்து கொள்கிறோம். இன்றைய நற்செய்தியில் ஆண்டவர் இயேசுவிடம் காது கேளாத மற்றும் பேச முடியாத ஒரு மனிதரை கொண்டு வருகின்றனர். அப்பொழுது இயேசு அவருடைய காதுகளில் விரல்களை வைத்து உமிழ் நீரால் நாவை தொட்டு வானத்தை நோக்கி பெருமூச்சு விடுகிறார். எப்பத்தா, திறக்கப்படு என்று சொல்கிறார். உடனே அந்த மனிதன் குணமடைந்தான். அந்த மனிதனுடைய காதுகள் திறக்கப்பட்டு அவன் கடவுளுடைய வார்த்தையை கேட்டான். மேலும் அவனுடைய நாவு கட்டவிழ்க்கப்பட்டு பேச தொடங்கினான். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட அடைக்கப்பட்ட சூழ்நிலைகளில் இருக்கலாம், அல்லது அடுத்து என்ன செய்வது என்று தெரியாமல் வழி தெரியாத நிலையில் இருக்கலாம். ஆண்டவரை நோக்கி வாருங்கள், அவர் உங்களுக்கு உதவி செய்வார். அன்பின் ஆண்டவரே, விண்ணுக்கும் மண்ணுக்கும் கடவுளே, உம்மை போற்றி புகழ்ந்து ஆராதிக்கிறோம். இரக்கமுள்ள இயேசுவே, உமக்கு நன்றி கூறுகிறோம். ஆவியான தேவனே, உம்மை மகிமைப்படுத்துகிறோம். இந்த புதிய நாளுக்காக உமக்கு நன்றி கூறுகிறோம். இந்த நாளுக்குரிய ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்புகிற கிருபைக்காக நன்றி ராஜா. எங்களுக்கு வாழ்வு தருகின்ற தேவன் நீர் ஒருவரே ராஜா. நீர் வல்லமையுள்ளவர், வாக்கு மாறாதவர், ஏற்ற நேரத்திலே நீதி செய்கிற தேவன் என்பதை நாங்கள் அறிந்திருக்கிறோம் அப்பா. பேரன்பினாலும் இரக்கத்தினாலும் எங்களை முடிசூட்டுகிற தேவனே, உம்முடைய வார்த்தையை அனுப்பி குணமாக்குகிற ஆண்டவரே, உமக்கு கோடானு கோடி நன்றி ராஜா. உம்முடைய கருணையோ வாழ்நாள் முழுவதும் நீடித்திருக்கிறது. உமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா. உம்முடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் தவறு செய்த நேரங்களுக்காக உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறோம் அப்பா. எங்களை மன்னியும் தேவனே. நீர் வாக்கு மாறாதவர், உம்முடைய உடன்படிக்கை என்றென்று நிலைத்திருக்கிறது என்பதை அறிந்திருக்கிறோம் அப்பா. நான் உன்னை கை நெகிழ மாட்டேன், கை விடவும் மாட்டேன் என்று சொன்ன தேவனே, எங்களுடைய எல்லா சூழ்நிலைகளிலும் எங்களோடு இருந்து எங்களை பாதுகாத்து வழி நடத்துகிறவர் நீர் ராஜா. உமக்கு கோடானு கோடி நன்றி அப்பா. நன்றி ராஜா. நம்பிக்கை இழந்த சூழ்நிலையில் நாங்கள் இருந்தாலும் அஞ்சாதே, நான் உன்னோடு இருக்கிறேன் என்று சொல்லி எங்களை தேற்றுகிற தேவன் நீ ராஜா. உம்மை மகிமைப்படுத்துகிறோம் அப்பா. நான் உனக்கு வலிமை அளிப்பேன், உதவி செய்வேன் என்று கூறி எங்களை தேற்றுகிற தேவனே, உமக்கு நன்றி ராஜா. அன்பு தந்தையே இறைவா, ஆயரில்லாத ஆடுகளைப் போல இருக்கின்ற மக்களை கண்ணோக்கி பாரும். அவர்களுக்கு ஒரு நல்ல ஆயனாக இருந்து வழிகாட்டும் தேவனே. ஆயன் தன் மந்தையை காப்பது போல எங்களை காக்கின்ற தேவன் ராஜா நீர். உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உமக்கு நன்றி கூறுகிறோம் அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் அரவணைப்பில் வைத்து பாதுகாத்து கொள்ளும், வழி நடத்தும். எல்லா துதிகான மகிமை உமக்கே செலுத்துகிறேன். இயேசுவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறேன். ஆமேன்.